Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு 4 types fingering தான் எப்படி மேக் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 1 inch MDF போர்டு எடுத்து இந்த மாதிரி கோல்டு கலர் பெயிண்ட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல ஃபிங்கரிங் பேஸை வந்து B7000 glue அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணி நல்லா ட்ரை ஆக வச்சிடுறேன். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி லக்ஷ்மி காயின்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ B7000 glue நல்லா அப்ளை பண்ணிட்டு இதுக்கு மேல லக்ஷ்மி காயின்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். லக்ஷ்மி காயின்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணும்போது எல்லாமே ஒரே டைரக்ஷன்ல இருக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு காயின்ஸா ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணலாம். ஒரு காயின் மேல இன்னொரு காயின் இருக்கிற மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கலாம். நான் இப்போ தனித்தனியாவே செப்பரேட்டாவே ஒவ்வொரு காயின்ஸ் இருக்கிற மாதிரி ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேல வந்து 8K கிளாசி நேவி ப்ளூ கலர் ஸ்டிக் பண்ண போறோம். B7000 glue அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணிட்டு இப்போ ஓவர் ஸ்டோனா ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இப்போ மிட்ல வந்து எல்லா ஸ்டோனையும் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு மிட்ல வந்து ஒயிட் கலர் ஜர்க்கன் ஸ்டோன் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இதுல வந்து சேம் 3mm ப்ளூ கலர் வைக்கலாம். அது வச்சா அட்ராக்டிவா இருக்காது. ஒயிட் வச்சாதான் நல்லா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரா லக்ஷ்மி காயின்ஸ் ஃபிங்கரிங் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததா நெக்ஸ்ட் ஃபிங்கரிங் பார்க்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா MDF போர்டு வந்து 1/2 inchக்கும் 1 inchக்கும் மிட்ல இருக்க சைஸ் எடுத்திருக்கேன். இது வந்து நான் கோல்டு கலர் பெயிண்ட் பண்ணல. க்ளூ அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஃபிங்கரிங் பேஸை வந்து நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஸ்டிக் பண்ணி நல்லா ட்ரையாக விடணும். அப்பதான் நம்ம பண்ணும்போது மூவ் ஆகாம இருக்கும். இப்போ B7000 glue அப்ளை பண்ணிடுறேன். இதுக்கு வந்து ஸ்டோன்ஸ் வந்து 8K செராமிக் க்ரீம் கலர் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து பர்பிள் கலர் 8K கிளாசி தான் ஐ ஷேப் பர்பிள் கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் தெரியும்னா ஓகே, வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இல்லை நான் சொல்லும்போது மெட்டீரியல்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே B7000 glue வந்து அப்ளை பண்ணிடுறேன். அப்ளை பண்ணிவிட்டு 8K கிளாசி ஐ ஷேப் பர்பிள் ஸ்டோனை இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். அப்பப்போ நான் இடையில வந்து டிப்ஸ் சொல்லுவேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ எப்பவுமே ஃபர்ஸ்ட் ரோ வந்து கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கு அப்புறம் பண்ணும்போது தான் ஈஸியாக இருக்கும். இல்லைனா நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் ஸ்டோன்ஸ் வந்து மூவ் ஆயிரும். இப்போ இதுக்கு மிட்ல வந்து செராமிக் 3mm தான் வைக்கிறேன். இப்போ ஃபிங்கரிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததா சேம் MDF போர்ட் சைஸ் தான். இந்த மாதிரி ஃபிங்கரிங் பேஸை வந்து ஸ்டிக் பண்ணி வச்சிருக்கேன். B7000 glue வந்து நான் அப்ளை பண்ணிடுறேன். இதுக்கு நான் கிரீன் கலர் 8K எடுத்திருக்கேன். இது கிளாசி கிடையாது, மேட் ஸ்டோன். இது வந்து மேட் ஃபினிஷ். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டோனா நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி க்ளூ பென் யூஸ் பண்ணாலும் சரி, கையிலே யூஸ் பண்ணாலும் சரி, உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அது பார்த்துக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ரோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே செகண்ட் ரோ வந்து ஸ்டோன்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணணும். க்ளூ நல்லா அப்ளை பண்ணிடுறேன். ரைட்டு, இதே சேம் தான். சேம் 8K தான். சேம் 8K பண்ணணும் கிடையாது, 6K கூட பண்ணலாம். இதுக்கு மிட்ல ஒயிட் ஜர்க்கன் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இப்போதான் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ அடுத்ததா இந்த மாதிரி ஸ்டோன்ஸை வந்து ஆல்ரெடி OHP ஷீட்டில் ஸ்டிக் பண்ணி ட்ரையாக வச்சுருக்கேன். இந்த எக்ஸஸாக இருக்கிற OHP ஷீட்டை தான் இப்போ நான் கட் பண்ணுறேன் சிசர் வச்சு. இதில் வந்து MDF போர்டை வந்து ஃபிங்கர் ரிங்கில் ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு மேலே வந்து இது ஏன்னா இது OHP ஷீட்டுங்கிறதுனால அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காதனால கீழே வந்து ஒரு MDF போர்டு வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா ஸ்டிக் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு சூப்பரான ஃபிங்கரிங் வந்து கிடச்சிருச்சு.